ஃப்ரெண்ட்ஸ், ரயில்வே துறையான ஐஆர்எஃப்சியில் தான் வந்து உங்களுக்கு இந்த வேலைவாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க. இந்த வேலைக்கு வந்து உங்களுக்கு சேலரியை பொறுத்தவரைக்கும் 21,000லேருந்து 74,000 வரைக்கும் சேலரி வந்து வரும். ஸோ உதவியாளர் லெவலில் வந்து உங்களுக்கான போஸ்டிங்ஸுமே வந்து உங்களுக்கு வந்திருக்கு. ஃப்ரெஷர்ஸ் அப்ளை பண்ணிக்கலாம். எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூடிக்கெலாம் ஃபீஸ் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. ஸோ லாஸ்ட் டேட் வந்து பாருங்கள், 1 மேக்குள்ளார நீங்கள் ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம். ஸோ கைஸ், இதுதான் வந்து பாருங்கள் உங்களுக்கு அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். ஸோ இந்தியன் ரயில்வே ஃபினான்ஸ் கார்ப்பரேஷன் லிமிடெடில் தான் வந்து உங்களுக்கு இந்த வேலைவாய்ப்பு கொடுத்துருக்காங்க. இது வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் ரயில்வேஸ் கீழே வந்து வருது. ஸோ இங்கேருந்து உங்களுக்கு அசிஸ்டன்ட் லெவல்லையும் அசிஸ்டன்ட் மேனேஜர் லெவலில் உங்களுக்கான போஸ்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆன்லைன் மோட் அப்ளிகேஷன் தான். லாஸ்ட் டேட் வந்து 1 மேக்குள்ளார நீங்கள் வந்து ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணிக்கணும். சிபிடி எக்ஸாம் வந்து உங்களுக்கு டென்டேட்டிவ் வந்து ஜூன் மந்தில் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நீங்கள் அசிஸ்டன்ட் லெவலில் அப்ளை பண்ணுறீங்கன்னா 21,000லேருந்து உங்களுக்கு 74,000 வரைக்கும் சேலரி வந்து இருக்கும். 16 வேகன்சி கொடுத்துருக்காங்க. ஸோ வேகன்சி எல்லாமே கம்யூனிட்டி வைஸாக வந்து பிரித்து கொடுத்துருக்காங்க. செக் பண்ணி பாருங்கள். குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் நீங்கள் 3 இயர்ஸ் பேச்சுலர் டிகிரியில் வந்து காமர்ஸ், அதாவது நீங்கள் வந்து பிகாம் முடித்தவங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இன்டர்மீடியட் எக்ஸாமினேஷன் பாஸ்ட் வந்து நீங்கள் வந்து இன்ஸ்டியூட் ஆஃப் சார்ட்டர்ட் அக்கௌண்ட்ஸில் வந்து நீங்கள் முடிச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ 18லேருந்து 30 வயசு வரைக்கும் இதுக்கு எலிஜிபிள். இது இல்லாமல் ஏஜ்லேருந்து உங்களுக்கு வந்து ரிலாக்ஷனுமே இருக்குது. அசிஸ்டன்ட் மேனேஜர் லெவலுக்குலாம் 40,000லேருந்து 1,40,000 சேலரி வந்து வரும். 7 வேகன்சி கொடுத்துருக்காங்க. இதுக்கும் நீங்கள் வந்து பேச்சுலர் டிகிரியில் காமர்ஸ் முடிச்சுட்டு நீங்கள் வந்து சிஏசிஎம்ஏ வந்து நீங்கள் முடிச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அப்படி இல்லைனா 2 இயர்ஸ் எம்பிஏ நீங்கள் முடிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம். போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமோ இன் மேனேஜ்மெண்ட் முடிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 30 வயசு வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். இது இல்லாமல் எஸ்சி எஸ்டியில் வரீங்க அப்படின்னா 5 இயர்ஸ் வரைக்கும் ஏஜில் இருந்து ரிலாக்ஷன் இருக்குது. ஓபிசியாக இருந்தால் உங்களுக்கு 3 இயர்ஸ் வரைக்கும் இருக்கும். பிடபிள்யூடியாக இருந்தால் 10 இயர்ஸ் வரைக்குமே ஏஜில் இருந்து உங்களுக்கு வந்து ரிலாக்ஷன் வந்து இருக்குது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ நான் சேலரி சொன்னேன் பார்த்தீங்களா, 21,000லேருந்து 74,000, 40,000லேருந்து 1,40,000. இது இல்லாமல் உங்களுக்கு அலவன்ஸ்லாம் வந்து எக்கச்சக்கமாக வந்து இருக்கும். ஸோ இதில் 40,000 சேலரினா உங்களுக்கு அலவன்ஸ் எல்லாம் சேர்த்து 70,000க்கு மேலே வந்து உங்களுக்கான சேலரியே வந்து வரும். ஸோ இதில் வந்து பாருங்கள், உங்களுக்கு வந்து செலெக்ஷன் ப்ராசஸ்ன்னு பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து அசிஸ்டன்ட் லெவல் போஸ்டிங்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ கிடையாது. ஸோ சிபிடி எக்ஸாம் நீங்கள் கிளியர் பண்ணிட்டாலே போதும். அதுக்கப்புறம் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், மெடிக்கல் மட்டும் வந்திருக்கும். அசிஸ்டன்ட் மேனேஜர் கேட்டகரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லாமே வந்து உங்களுக்கு இருக்கும். சிபிடி, டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், அதுக்கப்புறம் இன்டர்வியூ, மெடிக்கல் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி செலெக்ஷன் மெத்தட் கொடுத்துருக்காங்க. ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன் வந்து சிபிடி மெத்தட் நான் சொன்ன பதில் அதில் நெகட்டிவ் மார்க் வந்து இருக்குது. 1/4 வந்து மார்க் வந்து டிடெக்ட் ஆகும். எக்ஸாமுக்கான பேட்டர்னுமே இங்கே கொடுத்துருக்காங்க. இந்த பேட்டர்ன் படி தான் உங்களுக்கான எக்ஸாம் வந்து பார்ட் ஏ, பார்ட் பியில் வந்து உங்களுக்கான கொஷின்ஸ் வந்து வரும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. குவாலிஃபைங் மார்க்குமே இங்கே இருக்குது. இந்த மார்க் எடுத்தால் நீங்கள் வந்து எலிஜிபிள் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து நீங்கள் ஆன்லைன் மோட்லேயே நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அதேமாதிரி உங்களுக்கு ஃபீஸ் இல்லாத கேட்டகிரினா எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூடிக்கெலாம் எக்ஸாம் ஃபீஸ் அந்த மாதிரி எதுவும் கிடையாது. மீதி இருக்கிற கேட்டகிரிக்கு மட்டும் 500 வந்து உங்களுக்கான ஃபீஸ் வந்து இருக்கும். ஸோ அதுவுமே வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. செக் பண்ணி பாருங்கள். அதேமாதிரி ஹவு டு அப்ளைல வந்து ஆன்லைனில் நீங்கள் எப்படி அப்ளை பண்ணுங்கிற லிங்க் கொடுத்துருக்காங்க. அதை வந்து நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் வந்து ஆன்லைனில் வந்து நீங்கள் வந்து உங்களோட டாக்குமெண்ட்ஸ்லாம் கரெக்டாக ஸ்கேன் பண்ணி நீங்கள் ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. இதுக்கான லிங்க்ஸ் எல்லாமே வந்து நான் கீழே கொடுக்குறேன். செக் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.